அவங்க வந்து ஒரு 30-40 மொத்தம் வந்து ஒரு 150 பேர்கிட்ட இந்த திருநங்கைகள் எல்லாமே ஆலந்தூரை கடந்து வந்துட்டு இருக்காங்க. பட் நான் வந்து அன்னைக்கு கோவில்ல இருந்தேன். என் வீட்டாண்ட அதுல இருந்து ஒரு 35 பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு என் வீடு தெருமுனையில, என் வீடு பூட்டி இருக்குன்றதுனால தெருமுனையில நின்றுட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் ரோட்லயே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மார்பகங்கள்லாம் காட்டிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன அசிங்கமெல்லாம் பேசியிருக்காங்க. இன்கேஸ் நான் அவங்க வர நேரத்துல நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன பண்ணிருப்பாங்க? ஏன்னா முன்னாவோட வாக்குமூலம் அவங்க குரூப்ல பேசியிருக்குது, அவனை போய் அடிங்க, ஒதிங்க, அவன் வீடெல்லாம் உடைங்க, அவன் கையை காலை கட்டி போட்டு தூக்கிட்டு வாங்க. இதெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தை. இது வந்து ஒரு என்னை கொலை பண்ண சொல்லி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நான் இருந்தேன்னா என் உயிரை போயிருக்கோம். எனக்கு என்ன இல்லையா, என்னை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அந்த வீட்டுல எல்லாரும் உயிருமே போயிருக்கோம். இதுதான் ஒரு தலைவி பண்றதா? இதுக்குதான் தலைவிகளா? இதுக்குதான் நாங்க ஜமாத்து கட்டுப்பாட்டு வாழணும். எங்களுக்கு ஜமாத்து வேணாங்க. நாங்க எப்படின்னா இருந்துக்கிறோம், நாங்க பிச்சை எடுக்கிறோமோ இல்ல வீட்டுல இருக்கிறோமோ இல்ல சுயதொழில் பண்றோமோ எங்களை வாழ விடுங்க. எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். நாங்க அதெல்லாம் கேட்க